ஈரான்ல பெரும் மழை. இதுக்கு காரணம் அமெரிக்காவா? ஒரு அதிர்ச்சி ஊட்டும் செய்தியை வந்துட்டு ஈரான் வெளியிட்டிருக்கு. மட்டும் இல்லாம ஈரான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காப்புல, அதை பத்தி அமெரிக்கா ஆய்வு செய்து அப்படிங்கிறப்பல அது என்ன ப்ரொபோசல் அப்படிங்கிறது இங்க பார்க்கலாம். போர் நிறுத்தம் நடைபெற்று இன்னைக்கு 18-19 நாள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஒரு நியூஸு நான் பார்க்கும்போது ஒரு ஃபேக்காக இருக்கும், இல்லை ஒரு க்ரியேட்டிவ், சும்மா யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டு தொடங்கி விடுவாங்க, ஏதாவது ஒரு போகிற போக்கில் சொல்கிற மாதிரி. அப்படியாப்பட்ட ஒரு செய்தியாக தான் வந்துக்கிட்டு நான் இதை கருதி வந்துக்கிட்டு, இது ஏற்கனவே ஒரு 2 வாரமாக இந்த நியூஸ் வந்துட்டு வெளியில் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கவனம் இந்த செய்திக்கு மேலே கொடுக்கப்படவில்லை, நம்ம கொடுக்க விரும்பலை, அதுதான் உண்மை. அப்போ ஒரு ஃபேக்காக இருக்கும், பொய்யா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா நிறைய ஐடிஸ்லேருந்து, ஈரான் ஐடிஸ்லேருந்து இந்த நியூஸ் வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஈரானில் வந்து பெரும் மழை, எல்லா இடத்துலையும் நல்ல பரவலாக நல்ல மழை வந்துட்டு இருக்கான், நல்ல மழை பெய்யுதான். அப்போ கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்துக்கிட்டு நல்ல மழையாம். அப்போ இது வந்துட்டு பின்னால் இருந்து வந்துக்கிட்டு இந்த மழையை தடுத்தது வந்துட்டு அமெரிக்கா அப்படி நம்ம சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதான் நானும் நம்பலை. ஆனால் இந்த வீடியோ வரல. They're being used as a form of warfare. And we know that. We have countries like Iran, constantly demonized, of course, as you well know. Immediately after 9/11, we have the list of countries to be targeted given to General Wesley Clark. The list that clearly existed before 9/11 even occurred. Subsequently, every one of those countries, every one of them, was endured a once in 1,000 year drought. Statistically, mathematically, that's impossible without climate intervention operations. And we have the leader of Iran on the floor of the UN, on film, on the record, stating NATO was cutting off their precipitation. We have Romanian top scientists recently stating NATO's been doing this for 40 years. Destabilize the food supply by destabilizing the rain, and you destabilize the population. பார்த்தீங்களா, இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து டக்கர் கால்சன் வந்துக்கிட்டு பேசுகிறாப்புல. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வெளியில் வந்து இந்த வீடியோ, இதில் டக்கர் கால்சன் கிட்ட வந்துக்கிட்டு ஒரு அமெரிக்காவோட முன்னாள் இராணுவ வீரர் வந்துக்கிட்டு பேசும்போது அவங்க சொல்கிற இராணுவ அதிகாரி வந்து பேசும்போது சொல்கிறாப்புல, ஆமாம், அதாவது அமெரிக்கா வந்துக்கிட்டு அவங்களோட எதிரி நாட்டை வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்துறதுல ஒரு வார்ஃபேர் டெக்னாலஜியாக வந்துக்கிட்டு இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படிம்பாங்க, அதாவது செயற்கையாக செய்யப்படும் இந்த நேச்சுரலாக உள்ள எல்லாத்தையுமே தடுத்து செயற்கையாக உண்டாக்குறது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, செயற்கையாக வந்துக்கிட்டு இந்த செயற்கையாக ஒரு இது பண்ணி அந்த மழையை வந்து தடுப்பாங்க. நம்ம முடியுமா அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கறது தான். இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த ஒரு மூலமா வந்துக்கிட்டு மழையை வந்துக்கிட்டு தடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இவங்க நிறைய இடத்துல வந்துக்கிட்டு பல நாடுகளில் வந்துக்கிட்டு செஞ்சிருக்கதா வந்துக்கிட்டு ஒரு உண்மை வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஈரான் தரப்புலேருந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இந்த போரில் வந்துக்கிட்டு அடித்து தாக்கப்பட்ட ரேடார்ஸ் மட்டும் இதுல வந்துக்கிட்டு என்ன இருந்துச்சுன்னா, இந்த மழையை தடுக்கிறதுக்காக மத்திய கிழக்குல வந்துக்கிட்டு பல இடத்துல வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துக்கிட்டு இந்த மாதிரி மிஷின்ஸை வந்துக்கிட்டு நிறுவப்பட்டதாகவும், அது ரேடார் அப்படிங்கிற இதுல வந்துக்கிட்டு கண்காணிப்புக்குள்ள ரேடார் அப்படிங்கிற ஒரு நிலைமையா அப்படி உணர்ந்த ஈரான் வந்துக்கிட்டு அதை வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு அது அழிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா வந்துக்கிட்டு இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஈரான்ல வந்துட்டு மழை பயங்கரமா பெய்யுது அப்படிங்காப்புல. அப்போ ஒரு வார்ஃபேர் டெக்னாலஜியாவே வந்துக்கிட்டு அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் வந்துக்கிட்டு செய்யறாப்ல. அவங்களோட எதிரி நாட்டுக்கு வந்துக்கிட்டு மழையை தடுக்கிறதுக்கு இந்த வெதர் இதுல வந்துக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. அதான் ஒரு இதுல வந்துக்கிட்டு ஒரு ஐடியால வந்துக்கிட்டு ஒன்று போட்டுருந்தாப்ல. அந்த இது நான் வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துட்டு போனேன். நான் வந்து அப்போ வந்துக்கிட்டு சீரியஸ் எடுக்காதான் நான் அதை விட்டுட்டேன். ஸோ வந்துக்கிட்டு அதில் வந்துக்கிட்டு சொன்னாப்ல, இந்த மாதிரி அநியாயெல்லாம் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு மேற்கத்திய நாட்டுக்காரன் எல்லாரும் வந்துக்கிட்டு வெதருக்காக, அதாவது வானிலைக்காக வந்துக்கிட்டு பெரிய இது கொள்கிற மாதிரி வானிலைக்காக வந்துக்கிட்டு பெரிய எல்லாமே செய்கிற மாதிரி வந்துக்கிட்டு இவனை வந்துக்கிட்டு நடத்திட்டு இருக்காப்ப. ஆனால் பார்த்தானா உண்மையிலே வந்துக்கிட்டு இயற்கையான மழையை வந்து தடுத்து செயற்கையாக வந்துக்கிட்டு செயற்கை மூலமாக வந்துட்டு இயற்கையான மழையை தடுத்து அந்த நாட்டை வந்துக்கிட்டு பஞ்சம் பசிக்கு வந்துக்கிட்டு
உட்படுத்துறதுக்கு வந்து இவங்க வந்துட்டு செய்கிற செயல்கள் அப்படி தான். அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ என்ன குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இவன் வந்துட்டு இந்த செயற்கை மழையை தடுத்துட்டானா உள்நாட்டில் விளைச்சல் வந்துட்டு விவசாயங்கள் வந்து பாதிக்கப்படும். இந்த விவசாயம் பாதிக்கப்படுமோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வெளிநாட்டில் வந்துக்கிட்டு இதில் நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கும். இவனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தடை போட்டாச்சு. அப்போ இறக்குமதி பண்ண முடியாது. அப்போ திக்கே கிடைக்காம வந்து சாவணும். காசால இப்போ என்ன மாதிரி இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கானா, இஸ்ரேல் நேராக வந்து செஞ்சிட்டு இருக்கா. மற்ற இந்த அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வேலையை. இது வந்துட்டு தெளிவாக பியூராக வந்துக்கிட்டு ப்ரூஃபோட வந்துட்டு வெளியில் விட்டுருக்காப்புல ஈரான் தரப்புலேருந்து. அப்போ இவ்வளோ மோசமானது இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு சாதாரண வந்துக்கிட்டு கடந்து போயிட முடியாது. நாளைக்கு நம்ம இந்தியாவிலும் நடக்கலாம் வேணும்னு நினச்சிட்டானா அமெரிக்காக்காரன் இந்தியாவிலும் வந்துக்கிட்டு இதே மாதிரி பாகிஸ்தானில் வச்சுட்டு ஏதாவது வந்து செஞ்சிட்டானா, இல்லை பங்களாதேஷில் வச்சுக்கிட்டு அவன் வந்துக்கிட்டு அங்கே அந்த பார்டர் பக்கத்துலேருந்து வச்சுக்கிட்டு செஞ்சிட்டான்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கிற மழையை ஃபுல்லாக முடிஞ்சிட்டான்னா முடியுது. வடக்கு கிழக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து செஞ்சானா வேணா வந்துக்கிட்டு தமிழ்நாடு, ஆனால் பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் வந்துக்கிட்டு தமிழ்நாடுக்கு வந்துக்கிட்டு சஃபர் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு தென் மாநிலங்களும் சஃபர் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டாக வந்துக்கிட்டு ஒரு சான்ஸ் இருக்குது தவிர. ஆனால் இது வந்துக்கிட்டு வட மாநிலங்கள்லேருந்து வந்துக்கிட்டு தாக்குற நேரத்தில் வட மாநிலம் வந்துக்கிட்டு பாதிக்கப்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதை வந்துக்கிட்டு நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற வந்துட்டு நம்ம உணர்ந்து நம்ம இதெல்லாம் வந்துக்கிட்டு இதுக்கு உள்ள என்ன செய்யணும், இதுக்கு எதுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு நம்ம வந்துக்கிட்டு கண்டுபிடிச்சி நம்ம வந்துக்கிட்டு செய்யலைன்னா நிச்சயமாக நம்ம நாடு வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் இந்த மாதிரி ஒரு போரோ ஏதோ வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு மிக பயங்கரமாக பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இதில் கருத்தில் கொள்ளணும், படிக்கணும். நம்ம ஆட்சியாளர்கள் படிப்பாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, ரைட், ஓகே. அடுத்து வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தோம், அதாவது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையில் ஒரு குழு வந்துக்கிட்டு பாகிஸ்தான் செஞ்சு பாகிஸ்தான்லேருந்து ஒமான் போடுறாங்க, ஒமான்லேருந்து ரஷ்யா போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரஷ்யா போகாமல் திருப்பி பாகிஸ்தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு அந்த தகவல் கிடைத்தது வந்துட்டு உண்மைதான். அந்த தகவல் படி வந்துக்கிட்டு பாகிஸ்தான் வராங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்துட்டு உடனே வந்துக்கிட்டு நிற்கலை, வெயிட் பண்ணல, நேராக வந்துக்கிட்டு ரஷ்யா போயிட்டாங்க. அப்போ இது பாகிஸ்தான் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு அந்த பச்சை கொடி காமிக்கப்பட்டுன்னு சொன்னால பச்சை கொடி காமிக்கிற மாதிரி காமிச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மண்டைகளை உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டுனாங்கன்னா அதுதான் நடக்கலை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா பல தரப்புப்பட்ட அரசியல் ஆய்வாளர்கள் வந்துக்கிட்டு பேசுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஈரானை வந்துக்கிட்டு இவங்களால் ஏமாற்ற முடியல. அமெரிக்காவுக்கு வந்துக்கிட்டு ஒரு நல்ல டீல், அதாவது ஒபாமா கூட நல்ல டீல் வேணும், ஆனால் இவ்வளோ பண்ணிட்டான். அந்த டீலுக்கு வந்துக்கிட்டு இன்னை வேற வந்துட்டு ஈரான் சம்மதமே தெரிவிக்காமல் ஈரான் வந்து பிடிச்சு நிறுத்திருக்காப்ல. ப்ரெஷர் ஃபுல்லாக அமெரிக்காக்கே கொடுத்துட்டு இருக்காப்ல. ஈரான் மேலே வந்துட்டு ப்ரெஷர் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு அதை வந்து ரொம்ப கச்சிதமாக வந்து டீல் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னா பல தரப்பட்ட ஆய்வாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அதே மாதிரி இதுதான் இதுவும் என்ன செஞ்சுட்டாப்ல அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ப்ரொபோசல் கொடுத்துட்டாப்ல. அதில் தெளிவாக சொல்லிட்டாப்ல நியூக்ளியர். அதை தான் இப்போ உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை, அது நான் வந்துக்கிட்டு இப்போ பேச வேண்டாம். இப்போ உங்களுக்கு வந்து ஹார்மோஸ் தானே, ஹார்மோஸை பற்றி பேசலாம். என்னென்ன கண்டிஷன் நீங்கள் செஞ்சு தருவீங்க, செஞ்சேன்னா ஹார்மோஸ் எதை திறக்கலாம், நான் திறக்கிறதுக்கு வந்து நீ என்னெல்லாம் செஞ்சு தருவீங்க அப்படிங்கிறத நீ சொன்னீங்கன்னா வேணால் ஹார்மோஸை பற்றி பேசலாம். இது வந்துக்கிட்டு ஒரு பிறகு ஒரு 4-5 வருஷம் கழிச்சே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு சொல்லிட்டா ட்ரம்புக்கு வந்துக்கிட்டு நியூக்ளியர் டீல் தான் முக்கியம். ஹார்மோஸ் திறந்தா என்ன அடைச்சா என்ன அப்படிங்கிற நிலைமையில எவன் செத்தா என்ன பட்னியை கடந்தா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. இஸ்ரேல் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அப்போ வந்துட்டு ஈரான் எனக்கு வந்துட்டு நியூக்ளியர் டீல் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அளவில் வந்துக்கிட்டு ட்ரம்ப் வந்து பிடிச்சு நிற்கிறாப்ல. என்னன்னாலும் பண்ணிக்கும், இதுதான் என்னோட லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரஷ்யா போயிட்டாப்ல. ரஷ்யா போயிட்டு ரஷ்யாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காப்ல. ரஷ்யா வந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா வந்து ஐநா சபையில் வந்துக்கிட்டு முழு மனதாக வந்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அது வந்து நிச்சயமாக வந்துட்டு சீனாவும் ரஷ்யா வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்கிற ஒரு நாடு இருந்த உண்மை இருந்தாலும் வந்துக்கிட்டு அவங்க வந்து போய் கேட்டிருக்காப்ல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பஹ்ரைன் வந்துக்கிட்டு பஹ்ரைன் பின்னால் உள்ள சில நாடுகள் வந்துக்கிட்டு திருப்பி வந்துட்டு ஹார்மோஸை வந்துக்கிட்டு சுதந்திரம் ஆக்கணும் அப்படிங்கிற இதில் கொண்டு போய் வச்சுருந்தாப்ல. ஆனால் வந்துக்கிட்டு இதுக்கே வரலை, அதாவது சர்ச்சைக்கே வராமல் வந்துக்கிட்டு அதை வந்துக்கிட்டு நகட்டு வச்சுட்டாப்ல. ஏன்னா நிச்சயமாக வந்துக்கிட்டு தெரியும் ரஷ்யாவும் வந்து சீனா வந்துக்கிட்டு வீட்டை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால, அதனால் பேசி வச்சுக்கிட்டு ஒரு புண்ணியம் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால
வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்குறதுக்குள்ள ஒரு வழியும் கிடையாது. ஆனால் இல்லைன்னா அமெரிக்கா மேலே ப்ரெஷர் வரும் விட்டு இது பண்ணுறதுக்கு. அப்போ அதுவும் நடக்காது. இப்போ இதுவரை வந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஈரான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அமெரிக்கா பிரச்சனை. ஸோ அமெரிக்கா வந்துக்கிட்டு நகட்டிக்க சொல்லிட்டாப்புல. அதனால் இப்போ பஹ்ரைன் அடக்கமுள்ள வளைகுடா நாடுகள் வந்துக்கிட்டு மத்திய கிழக்கு நாடு வந்துட்டு இப்போ கண்ணை முடிச்சு கையை பிரிங்கிட்டு இருக்காப்புல. என்னடா செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நஷ்டம் மேலே நஷ்டம் வந்துட்டு இருக்கு. குவைத்தில் வந்துக்கிட்டு இப்போ எண்ணெய் இதை வந்து நிறுத்தியிருக்காப்புல. எண்ணெய் எடுக்கிறதே வந்துக்கிட்டு நிறுத்தி வச்சிருக்காப்புல. இனி அடுத்தடுத்த சில நாடுகள் வந்துக்கிட்டு இப்போ நிறுத்துவாப்புல. அப்படிங்கும்போது மிகப்பெரிய கிரைசிஸ் வரும் அப்படிங்கிறது உண்மைதான். இது மட்டும் இல்லாமல் நம்ம பல வீடியோவில் சொன்ன மாதிரி வந்துக்கிட்டு இதில் மட்டும் பெட்ரோலோடு நிற்காது. நம்ம பெட்ரோல் இல்லைன்னா வந்துக்கிட்டு வேணா நடந்து போயிட்டு போகலாம், சைக்கிளில் போயிட்டு போயிடலாம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேட்டரே கிடையாது. நமக்கு ஓரளவுக்கு வந்துக்கிட்டு நம்மளோட இதை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து போகணும், டெல்லி போகணும், நான் போய் தான் ஆகணுங்கிறது மேட்டரே கிடையாது. அதாவது இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துக்கிட்டு இது பண்ணிடலாம். பட் இங்கே இல்லை, இங்கே இருக்க என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் இப்போ இருக்க மிகப்பெரிய ஒரு டாபிக்கு. யாருமே பார்க்காம போகிற டாபிக் இது தான். அதாவது யூரியாலேருந்து பொட்டாஷ்லேருந்து எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா இது வந்துட்டு சவுதியும் ரஷ்யா மட்டும் விட்டால் மட்டும்தான் நடக்கும். இது இப்போ மாட்டிட்டு இன்னைக்கு எல்லா உலக நாட்டிலும் வந்து மாட்டிட்டு ஃபெர்டிலைசர் உரத்தட்டுப்பாடு வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு இப்போ வரப்போகுது. அந்த உரத்தட்டுப்பாடோட வந்துக்கிட்டு விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் முடிவு வச்சு நம்மளோட சாப்பாடு நம்ம கையில் இருக்க ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஒரு வருஷத்துக்குள்ள தாங்காது இந்தியாவில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உணவு இதுலேருந்து தரப்புலேருந்து சொல்கிற உணவு பாதுகாப்பு தரப்புலேருந்து சொல்கிற வந்து செய்தியாக இருக்குது. அப்போ எவ்வளோ நாள் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும் தெரில. இந்த உரத்தட்டுப்பாடு எல்லாமே நின்றுச்சுன்னா இப்போ இது வந்து உற்பத்தி பண்ண தொடங்கின பிறகு இந்த தான் வந்துக்கிட்டு இது பண்ணாப்ல எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காப்ல. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் வந்துட்டு நிற்க போகுது. பூவாக்க வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு திண்டாட போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுது. இது என்ன லெவலில் வந்துக்கிட்டு ஹேண்டில் பண்ண போகிறாங்க நம்ம அரசு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து தான். இல்லைன்னா சொன்னாங்கல்ல வெங்காயம் உணவு ஏறுதுன்னா நான் வெங்காயமே திங்கிற கிடையாது மாதிரி நான் அரிசியே சாப்பிட்ற கிடையாது. நான் காளான் சாப்பிட்டுட்டு விட்டு வாழ்கிறேன். தாய்லாண்டில் எனக்கு காளான் வந்துடும். நான் எதுக்கு உங்கள் அரிசியை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு பிரதமர் சொன்னார்னா ஆச்சரியப்பட்டிருக்குல்ல. அவ்வளோதான். பிகாஸ் போட்டி ஜெயிக்க வச்சது நீங்கள் தான். அப்போ அனுபவிக்க வேண்டியது அவங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.